இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது திடீர்னு வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து ஆக்சுவலாக சபரி வந்து நாமினேஷன் நடக்கும் போதே வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாரு. பிக் பாஸ் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், எனக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. பிக் பாஸ் வந்து நான் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுறேன், நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி சபரியை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே வந்து சொல்லுங்கள் சபரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இல்லை நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு நிமிஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து இல்லைனா எனக்கு இப்போ கத்தி அலனும் போல் இருக்குது, நான் வந்து வேணும்னே அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து காலையில் விஜய் பார்வதியை வேணும்னே அடிக்கலை, அது வந்து ஒரு டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபேக்காக இருக்கேன், சேஃப் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் எனக்கு வந்து ஒவ்வொரு பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் இப்படி என் பேர் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசணும்னு நினச்சேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி முடிச்சிட்டிங்களா சபரி அப்படின்னா ஆமாம் அப்படின்னு. சரி நீங்கள் வந்து உங்களை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நீங்கள் அழுகணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து லிட்டரலாக அழ சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கதறி அழுகிறாரு. ஸோ எனக்கு வந்து வாரம் ஒரு இந்த மாதிரி நேம் கொடுக்குறாங்க, அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதே விஷயத்த சொல்லி தான் சபரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பயங்கரமாக வந்து அழுகிறாரு. ஸோ அவர் வந்து அழுது முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை வந்து ஒருத்தர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓடும்போது உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுது? நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். மற்றவங்க என்ன சொன்னால் என்ன? இப்போ நீங்கள் பண்ணது தப்பு கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கரெக்டாக இருந்தால் அதுக்கு விட்டுருங்க, மக்கள்கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவு கொடுத்து இப்போ சபரி வந்து அமைச்சது பார்க்க முடிஞ்சது. உடனே வந்து சபரி நார்மலாக ஆகிட்டார். வழக்கம் போல் சிரிச்சுட்டு அவர் வெளியே போனது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.